நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 30/1/2021 சனிக்கிழமை பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம் மற்றும் பலாபலன்களை சொல்ல இருக்கிறோம். இன்றைய ராசி பலனை இப்பொழுது நாம் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்க இருக்கிறோம். இன்று மங்களகரமான சார்வரி வருடம் நாள் 30/1/2021 சனிக்கிழமை, தை மாதம் மகர மாதம், தமிழ் தேதி 17ஆம் தேதி, அயனம் உத்தராயண புண்ணிய காலம், ருது ஏமந்த ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், தேய்பிறை திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 3:34 வரை மக நட்சத்திரம், பிறகு பூரம். இன்றைய திதி அப்படின்னு பார்க்கும்போது இன்று இரவு 11:10 வரைக்கும் துவிதியை திதி, பிறகு திருதியை திதி. இன்றைய யோகம் சௌபாக்கியம் சோபனம், அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்கிறது. இன்றைய கரணம் தைத்துளை கரசை வணிசை. இன்று சந்திராஷ்டமம், திருவோண நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:40 காலை, சூரிய அஸ்தமனம் 6:06 மாலை. இன்றைய ராகு கால நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய கௌரி பஞ்சாங்க சுப நேரம் காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை. காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்று வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷம். மேஷ ராசி அப்படின்னும் பொழுது இந்த வீட்டு அதிபதியே செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாள். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. நல்ல பலாபலன்களையே வழங்க இருக்கின்றன. 1ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆட்சி, 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 5ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கிறார், 9 குடையவன் 10ல் இருக்கிறார், 10 குடையவன் 10ல் இருக்கிறார். இப்படி நல்ல வீட்டு ஆதிபத்தியம், நல்ல இடத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் நல்ல இடத்துல உட்கார்ந்து சிறப்பாக செயல்படுகின்றன. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான ஒரு நாள். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தேடித்தரும். தாயாருடைய உடல்நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருந்து அவர் வாங்கிய சாரம் மக நட்சத்திரம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பிள்ளைகளை பற்றி தான் உங்களுக்கு நினப்பு இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியம் அதை விட சிறப்புங்க. கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா நீங்கள் புதுசாக கடன் வாங்கலாம். அந்த அளவுக்கு இப்போது கால நேரம் அற்புதமாக இருக்கிறது.
இன்று சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு விடுமுறை நாள். 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயம், பொருள் வரவு எல்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களால ஒரு யோக பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதி 10ல் இருக்கிறார். யோக ஸ்தானாதிபதியான குரு நீச்சபங்கம் அடைஞ்சிருக்கிறார். மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மேஷராசிக்கு இன்று பொன்னான ஒரு நாள். அடுத்தது ரிஷபம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது ராசியை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சமூகத்தில் நீங்கள் பேரும் புகழும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷம் மிகுதி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வெளியில் போயிட்டு வரலாம். நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், கோயில்கள் என்று நீங்கள் போயிட்டு இனிமையாக நீங்கள் பொழுதை கழித்து விட்டு வரலாம். அற்புதமான ஒரு நாள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பது, 7க்குடையவன் ஆட்சி நிலையில் இருப்பது நல்ல நிலையை காட்டுகிறது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். 9ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் இருக்குது. இது மாபெரும் சிறப்பு. பாக்கிய நிலை அடைகிறது. தாய் மாமனால் ஆதாயம், பிள்ளைகளால் மேன்மை, தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம், பெண்களால் ஆதாயம் அல்லது மனைவி வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து போங்க. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது மிதுனம். மிதுனம் அப்படின்னும் பொழுது இந்த ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சது சரியில்லை தான். இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சி பெற்ற குருவோடும் சனியோடும் இருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்களும் ஆதாயத்தை தரக்கூடிய நிலை. பிள்ளைகளுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிங்க. அக்கறை தேவை அப்படின்றோம். அவங்க வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து போக சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் திருப்திகரமாக இருக்குது. மற்றபடி இன்றைக்கி சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கூடுதல் லாபத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம் பெருகி வரக்கூடிய நிலை. இன்று சுப செலவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அடுத்தது கடகம். கடகம் அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தந்தையால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் மற்றும் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பார்த்து செல்லுங்கள். தாயாருடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அதை விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவர்களிடம் அப்படின்றோம். 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்வார்கள். அவர்களால் அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் தகப்பனுக்கும் உங்களுக்கும்
அதாவது தகராறு, பகை ஏற்படக்கூடிய சூழல் அமையலாம் அப்படின்னு சொல்கிறோம். இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை பெறக்கூடிய நிலை. எலக்ட்ரிக்கல் கூட்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சின்ன கம்பெனி முதல் பெரிய கம்பெனி வரைக்கும் நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். அடுத்தது சிம்மம். சிம்மம் அப்படின்போது ராசியிலேயே 12ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார், சூரிய பகவான். அதனால் குறைவு ஒன்றும் இல்லை. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது பார்த்து போங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைந்து மிகவும் சந்தோஷ நிலைக்கு வந்துவிடுவீர்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் சமூகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு சிலர் கொஞ்சம் பார்த்து வேலைக்கு போங்க. புதிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்த போதிலும் பாக்கிய நிலை சிறப்பாக இருக்கிறது. அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஆதாயம். சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எந்த குறையும் இல்லை. இன்று உங்களுக்கு அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. சுப செலவுகள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்னி. கன்னி ராசி அப்படின்னா பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், பேச்சாளர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் பிரமாதமாக அமைஞ்சு நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். வீட்டில் மட்டுமல்ல, சமூகத்திலும் நட்பு வட்டாரத்திலும் பேசுவதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. 7ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பரஸ்பர ஒற்றுமையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. வேற்று மொழி பேசும் அன்பர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 5இல் நல்ல நிலையில் இருக்கிறார். ராசி அதிபதியும் 5இல் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள் யாவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பற்றியும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் இருக்கும். அவங்க சிறப்பாக மேன்மையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். நீங்கள் நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், கோயில்கள் என்று வெளியே சென்று வரலாம். பொழுதை நன்றாக கழித்து விட்டு வரலாம்.
அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது துலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்கிறதால உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து நீங்கள் எள்ளெண்ணெய் தீபம் இட்டுட்டு வாருங்க. சனி பகவானுடைய அவரால் ஏற்படக்கூடிய தீவிரம் தலைக்கு வருது, தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. பேசுவதில் நிதானம் தேவை, அக்கறை தேவை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, ஈகோவை இல்லாமல் பார்த்துக்குங்க. 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்குங்க சண்டை சச்சரவில். வண்டி வாகனங்கள் அதனால் ஆதாயம், அசையா சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கலாம். வெளியில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறோம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் பணவரவு, பொருள் வரவு, ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு. அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தாய்மாமனால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு தினம். இன்று துலா ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் எல்லா வகையிலும் ஏற்றமாக இருந்து நல்ல பலனையே தர இருக்கிறது என்று சொல்லலாம். விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசி செவ்வாய் நாதன் உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருந்து 8ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. எந்த குறையும் கிடையாது. பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டம். இன்று 3ஆம் இடத்துல உங்களுக்கு 5 கிரகங்கள் இருக்குது. கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்களால் ஆதாயம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு தினம். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அவங்க வண்டியில் போகும்போது பார்த்து போக சொல்லுங்கள். அரசாங்கத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமாகக்கூடிய காலகட்டம் நிச்சயம் செய்வார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நண்பர்களால் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குரு பார்வை கோடி நன்மை. அதனால் நீங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழல் அமைகிறது. அது சுற்றுலாவோ ஆன்மீக பயணமோ செல்லலாம். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நினச்ச எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பார்க்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். யோகமான ஒரு நிலை. வேலையில் இருப்பவர்களுக்கு இன்று யோகமாக இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் யோகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு நாள். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எந்த நிலையிலும் உங்களுக்கு ஏற்றம்தானே ஒழிய இன்று எந்த ஒரு குறையும் இல்லை, வீழ்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்று அற்புதமான ஒரு நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது தனுசு அப்படின்னும் போது ராசி அதிபதி உங்களுக்கு எங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னாக்கா
2ஆம் வீட்டில் இருக்கிறார். மாபெரும் சிறப்பு. பணவரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு பிறகு மாபெரும் சிறப்பு. 7 சனி நடக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க. சனி பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் உங்களுக்கு எளிய பரிகாரம். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். இன்று கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்று பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்தை செயல் வடிவமாக்குங்கள். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு இன்று சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். லாபம் கிடைக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார். அவரால் ஆதாயம் கிடைக்காது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்லுங்கள். கூடிமானவரை வண்டி வாகனத்தை உபயோகப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் ஆன்மீக பயணம், ஆன்மீகத்திற்கு, அதாவது ஆன்மீக சிந்தனை மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது மகரம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது. உங்களை 5 கிரகங்கள் உங்களுக்கு யோகமான ஒரு நிலையை தருகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்களால் ஆதாயம். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நாள். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். பூர்வீகத்தில் வீடு ஏதாவது வாங்கிறதோ இல்லை கட்டுறதோ செய்யக்கூடிய சூழல், அப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தாய்மாமனால் உங்களுக்கு ஆதாயம் பெருகி வரும், தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நிச்சயிக்கப்படும் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம். பாக்கிய நிறைவு பெறுகிறீர்கள். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இன்றைக்கி எதையுமே சாதிக்க முடியும். அடுத்தது ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு அமைகிறது. அடுத்தது கும்பம். கும்ப ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி உங்களுக்கு 12இல் இருக்கிறார். இருந்தாலும் அவரே சனி பகவானையும் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்து அவர் ஆட்சி நிலையில் இருப்பதால் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கிறது. பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதோடு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றும் உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், ஆலயங்கள் போன்ற இடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். சந்தோஷமாக பொழுதை கழிக்கலாம்
அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள். பீச்சு, சினிமா அப்படி கூட போயிட்டு வரலாம். எந்த ஒரு குறையும் இல்லை. திருப்திகரமாக இன்றைய பொழுது செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அரசால் அனுகூலம். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி 7இல் இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை இன்று உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சந்திரன் 6க்குடையவன் 7இல் போய் உக்காந்துருக்கார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு குறையும் இல்லை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. உங்களுக்கு வெளியூர் போகணும், சம்பாதிக்கணும்னு எண்ணம் இருந்தால் தாராளமாக போங்க. நல்லா சம்பாதிக்க முடியும். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். நல்ல அற்புதமான நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோம். கூடுதல் லாபம் பெறக்கூடிய ஒரு தினம். இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு குறையும் இல்லை. இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அடுத்தது மீனம். மீனராசி அன்பர்கள் இன்றைக்கி கூடுதலான ஒரு பலாபலன்களை எதிர்பார்க்கலாம். கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. 11ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருப்பது மாபெரும் சிறப்பு. இதில் வருட கிரகங்களான குருவும் சனியும் அங்கே தான் இருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன் இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதாவது 11 என்பது லாபஸ்தானம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல். அதாவது தாய்மாமன் வழியில் ஆதாயம், தகப்பன் வழியில் ஆதாயம், பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கை துணை அல்லது மனைவி அல்லது பெண்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். எந்த குறையும் இல்லைங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இன்று தூர தேசத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று வர இருக்கிறது. இளைய சகோதரம் இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். தாயினுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பார்கள். அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்களால் லாபம் பெருகி வரும். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பீச்சு, ட்ராமா, சினிமா, நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், ஆலயங்கள் இது மாதிரி போய் பொழுதை கழித்து விட்டு வரலாம். அற்புதமான ஒரு நாள் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஆன போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை. புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு அமையும். நட்பு வட்டாரம், அதாவது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு அவர்கள் ஓடி வந்து உதவுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 9ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. உங்களுடைய 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆலய பணி செய்வீர்கள். திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு இன்று அற்புதமான ஒரு நாள். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. குபேர யோகம், கோடீஸ்வர யோகம்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கோம். இது தினப்பலன். இன்றைய ராசி பலனை நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி கிரகங்கள் ரொம்பவும் அமக்கலமாக இருக்குது. ரொம்பவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மீனம் மட்டுமல்ல, 12 ராசிகளுக்கும் இன்றைய தினம்
நல்ல பொழுதாக அமைய எமது பரிபூரண வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.